வந்து எஸ்ஆர்பிக்கு வந்து ஆன்சர் கீ சொல்லலை. ஏன்னா உங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஆன்சர் கீ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் அதை பார்த்துட்ருப்பீங்க. அதில் வந்து ஒரு நாள் 2 நாள் டைம் போச்சுன்னு வச்சுங்க, அது வந்து எல்லாருக்குமே லாஸு. ஏன்னா எஸ்ஆர்பியில் வந்து நிறையா போட்டிகள் இருக்கும், ஆனால் டிஆர்பியில் போட்டிகள் கம்மியாக இருக்கும். நம்ம எஸ்ஆர்பியை ஆன்சர் கீ பார்த்துட்டு டிஆர்பியில் நம்ம வந்து சொதப்பிடக்கூடாது இல்லையா, அதனால நான் வந்து வீடியோ போடலை. அதில் நீங்கள் நிறைய பேர் நல்லா எழுதியிருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எஸ்ஆர்பி ஆன்சர் கீ விட்டுட்டாங்க, அது நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். டிஆர்பி நிறைய பேர் வந்து எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியலை. அதனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சிலது தவறுகள் இருக்கலாம். இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு 95% சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கண்டுபிடிச்ச அளவுக்கு ஆன்சருக்கு என்னென்னு பார்ப்போமா? நம்ம ஏ டைப் கொஸ்டின் பார்க்குறோம். ஏ டைப் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூட்டுறவுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் கூட்டுறவு கொள்கை எது? இதுக்கு வந்து மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுயாட்சி மற்றும் சுதந்திரம். பி, கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. சி, சமூகத்தின் மீது அக்கறை. டி, தன்னார்வ மற்றும் வெளிப்படையான உறுப்பினர் தன்மை. இ, எப்போதும் போல் விடை தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி, கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. சரிங்களா? சரி, செகண்ட் பார்ப்போம். எந்த கூட்டுறவு மாதிரி உறுப்பினர்களுக்கு வரையறுக்கப்படாத பொறுப்பை வலியுறுத்துகிறது? இதுலேயே 5 ஆப்ஷன். அதில் வந்து ரெஃபிஷன் மாதிரி அப்படிங்கிறது தான் பி ஆன்சராக இருக்குது. மூணாவது, அறிவியல் முறையில் ஒரு பணியை ஆற்ற இன்றியமையாத படிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? உற்றுநோக்கல், புள்ளி விவரங்கள் திரட்டல், திரட்டிய விவரங்களை ஆய்வு செய்தல், திரட்டிய விவரங்களை வகைப்படுத்துதல். இவை அனைத்தும் விடை தெரியவில்லை. இது வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவை அனைத்தும். அடுத்தது 4வது, கூட்டுறவு வங்கியியலில் வெற்றியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் எது? ஆன்சர் வந்து சி, கோசகல்லி நீர் பயனாளர்கள் கூட்டுறவு. சி தான் ஆன்சரு. 4வது. 5, 2025ஆம் ஆண்டை கூட்டுறவு ஆண்டு என்று அறிவித்த சர்வதேச அமைப்பு எது? ஐக்கிய நாடுகள் சபை. சங்கப் பணியில் ஈடுபட்டுள்ள மேலாளர், பணியாளர் அனைவரின் நிர்ணயித்து கண்காணிக்கும் பொறுப்பு யாருடையது? நிர்வாக குழு. ஆன்சர் பி. ஏழாவது கொஸ்டின், பிரிவு 81 எண் 1 கீழ் பதிவாளர் ஒரு விசாரணைக்கு உத்தரவிடாத ஒரு காரணம் பின்வருவனவற்றில் எது? இதில் ஆப்ஷன் எல்லாமே வந்து 81 கீழே அறிவிக்கலாம். சங்கத்திற்கு கடன் கொடுத்த ஒருவரின் கோரிக்கை வந்து 81ல் வராது அப்படின்னு ஆப்ஷன் சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 7க்கு சி.
8. மெக்லாகன் குழு 1914 முக்கியமாக எதை பற்றியது? இவங்க வந்து வேளாண் கடனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வேளாண் கடன். ஆன்சர். 9th கொஸ்டின். கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் உள்ள கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி பிரிவின் முதன்மை நோக்கம் என்ன? பயிற்சினாவே அந்த கல்வி தான் வரணும். அதனால் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை ஊக்குவித்தல். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சர். 2002ஆம் ஆண்டு பன்மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? அது வந்து பியும் சியும் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் பி மற்றும் சி இரண்டும் அப்படின்னு இருக்குது. அதுதான் ஆன்சர். நம்ம 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மேலும் அடுத்த வீடியோவில் மற்ற கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா?